40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனுக்கு வந்து ஒரு 25 லிட்டர் 40 கிலோமீட்டருக்கு 25. ஆமாம். சேடெல்லாம் வந்து 4L போட்டோம்னாக்கா லிட்டருக்கு வந்து மணி நேரத்துக்கு 5 லிட்டரு போகுது. ஹீட் இருக்குது, அதனால எங்களுக்கு அது ஒன்றும் தெரிஞ்சிக்கல. வண்டி நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கு சும்மாத்தான் இருக்குது. இந்த லோடுக்கெலாம் செட் ஆகாது, ஏன் இதை எடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டி பழகிட்டோம், எங்களுக்கு இது பழகினது நல்லாயிருக்கு. சர்வீஸ் வந்து ஒன் டைமுக்கு வந்து ஒரு 5000 ரூபா. 5000 ரூபா. 5000. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் ஜான் கிளமெண்ட், ஏவடியாமட்டு. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியில் 5045D பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாம். எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 3 வருஷமாக வச்சுருக்கேன். 3 வருஷம் வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகேண்ணா. அந்த 3 வருஷத்தில் எத்தனை மணி நேரம் நான் ஓட்டிருப்பீங்க? 3 வருஷத்தில் ஒரு 1800 ஓட்டிருக்கேன். 1800 மணி நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கம்மியாக தான் ஓட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் ஓட்டிருக்கேன். எப்படி சொந்த ஓய்வு மட்டும் தான் ஓட்டுறீங்களா வாடகை ஓட்டுறீங்கண்ணா? வாடகைக்கும் ஓட்டுறோம். வாடகை ஓட்டுறீங்க. ஆ. ஓகேண்ணா. ஓகே. நீங்கள் ஆனால் எத்தனை வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? ஏற்கனவே வண்டி வச்சுருக்கேன், வச்சிருந்தோம், இடையில விற்றுட்டோம். அப்புறம் பசங்க வந்தவர், பசங்க ஆசைப்பட்டாங்க, அதனால் வண்டி எடுத்தோம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்கண்ணா? ஏற்கனவே மகேந்திரா ஓட்டியிருக்கோம். அதை விட்டால் இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேண்ணா. இப்போ மகேந்திரா ஓட்டிருக்கு. இப்போ நீங்கள் புதுசாக எடுக்கும்போது இப்போ ஜாண்டியர்னு எடுக்கிறதுக்கு காரணம்னா பசங்க ஆசைப்பட்டாங்க, ஜாண்டியர் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதனால் இதுக்கு முன்னாடி என்ன வண்டி வச்சுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி மகேந்திரா வச்சு. மகேந்திரா வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வண்டி எடுத்துருக்கீங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வண்டி எடுத்துருக்கீங்க. ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர் என்னென்ன வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கண்ணா? இது வந்து சேடை ஓட்டுறோம். சேடைக்கெல்லாம் நல்லா வருது, மூவிங்கிறதுனால வண்டி நல்லா போகுது. இது கொக்கி கலப்பை, மற்றபடி கரும்பு லோடு ஓட்டுறோம். ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா கரும்பு லோடெலாம் இழுத்து வந்துருக்கீங்க. அதிகபட்சமாக எத்தனை டன் வரைக்கும் இழுத்து வந்துருக்கீங்க? கிட்ட 19-20 டன் வரைக்கும் எடுத்து வந்துடும். 20 டன் வரைக்கும், அதாவது கரும்பு மட்டுமே? கரும்பு மட்டுமே. ஏதாவது ரிஸ்கான இடத்துல சேரு இதுமாரி இடத்துல உட்கார இடத்துல அது நல்லா ஃப்ரீயாக போகும் வண்டி. அதை போட்டோம்னா மூவிங் போட்டோம்னாக்கா ஃப்ரீயாக போகுது. ஓகேண்ணா. இப்போ உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குது? அதிகபட்சமாக வந்து இது நியூயாலண்டு போகுது. நியூயாலண்டு, ஹெச்எம்டி, மகேந்திரா, ஜாண்டியர். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லோடுக்கெலாம் வரும்போது இப்போ 2 வீல் டிரைவ் மட்டும் போட்டுக்குவீங்களா? லோடு வரவங்கள 2 வீல் டிரைவ் தான் அந்த ஆப்ஷன் இருக்குங்களா? ஆப்ஷன் வந்து அந்த நேரத்துக்கு நாங்கள் வந்து மூவிங் கீர் போட்டுக்குவோம். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா 4 வீல் மூவிலாம் போட்டு இப்போ சேடெல்லாம் ஓட்டினா எவ்வளோ மைலேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கீங்கண்ணா? சேடெல்லாம் வந்து 4L போட்டோம்னாக்கா லிட்டருக்கு வந்து இது ஒரு மணி நேரத்துக்கு 5 லிட்டரு போகுது. ஒரு மணி நேரத்துக்கு 5 லிட்டரு. இப்போ 2 வீல் டிரைவ் போட்டு ஓட்டும்போது? 2 வீல் டிரைவ் போட்டு ஓட்டினாக்கா 6 லிட்டரு. இல்லை இன்னும் கம்மியாக தானே ஆகும்? அதான் கம்மி. அதாவது 2 வீலர் உள்ள ஒரு 5 லிட்டரு வருது. 5, இது ஒரு 5.5 மூவிங் போட்டால் 5.5 ஒரு 6 லிட்டர் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரா போகும். ஓகேண்ணா. இப்போ வண்டியோட ஹீட்டுன்னு பார்க்கும்போது எப்படி இருக்குது வண்டி? ஏன்னா உங்களுக்கு ஹீட் தெரியுதுங்களா? ரொம்ப நேரம் எப்படி ஓட்டி இருக்குது தான், இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல. வண்டி ஜோல்டிங் நல்லா. ஏன்னா மோஸ்ட்லி ஜாண்டியர் நிறைய பேர் சொல்கிறது ஹீட்டு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஹீட் இருக்குது, அதனால எங்களுக்கு அது ஒன்றும் தெரிஞ்சிக்கல. வண்டி நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு சும்மா தான் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஹீட்டு பிரச்சனை இவ்வளோ நாளாக இருக்குது, ஏன் சரி பண்ண மாட்டாங்க? அது தெரியல. வண்டியோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது? வைப்ரேஷன்லாம் நல்லா இருக்குது. மற்றபடி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. பிரேக் கண்டிஷன் நல்லா இருக்குது. மற்ற வண்டி ஓட்டுறதுக்கு இது நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் திரும்ப ஃபியூச்சரில் ஒரு வண்டி எடுத்தா வண்டி நினைப்பீங்க? இதுதான் எடுப்போம். ஜாண்டியர் தான் எடுப்பீங்க? ஜாண்டியர் தான் சொல்லிட்டு. ஓகேண்ணா. இப்போ இந்த வண்டி நீங்கள் புதுசாக உங்கள் ஊரில் எடுத்து வந்துருப்பீங்கண்ணா. கண்டிப்பாக மற்ற டிராக்டர்காரங்க என்ன சொன்னாங்க? ஓட்டி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஓட்டி பார்த்து இதை வந்து லோடுக்கெலாம் செட் ஆகாது, ஏன் இதை எடுத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஓட்டி பழகிட்டோம், எங்களுக்கு இது பழகினது நல்லாயிருக்கு. அடுத்து எடுத்தாலும் ஜாண்டியர் தான் எடுப்போம். ஓகே. இது வரைக்கும் சேட்டை ஓட்டும்போது வண்டி என்ன மாட்டியிருக்காண்ணா? மாட்டிருக்கு, இருந்தாலும் வந்துடும். மற்ற வண்டி போகிற இடத்துல இந்த வண்டி கேஜுவல் போல் இது போகலாம், சேர்த்துடலாம், நல்லா போகுது வண்டி. ஓகேண்ணா. இப்போ கூட ரோடு ரன்னிங்கு எவ்வளோ மைலேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கண்ணா? ரோடு ரன்னிங் 1 லிட்டருக்கு எவ்வளோ போகுதுண்ணா? 1 லிட்டரும் இல்லை, நார்மலாக வந்து ஒரு 40 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனுக்கு வந்து ஒரு 25 லிட்டர். 40 கிலோமீட்டருக்கு 20. ஆமாம். ஓகேண்ணா. லோடு. ஓகேண்ணா. இப்போ ஏன்னா இது ஹெச்பின்னு பார்க்கும்போது எத்தனை ஹெச்பிண்ணா? இது ஹெச்பி வந்து 45 ஹெச்பி. ஓகேண்ணா. இப்போ 45 ஹெச்பிக்கு இப்போ எல்லா வேலைக்கும் எனக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. போதே வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பம்பர் கொடுத்துறாங்க. ஃப்ரண்ட் ஏன்னா தூக்குதானே அந்த வண்டி? இதெல்லாம் தூக்கி எதனா பார்த்துருக்கீங்களா? டிசி ஓட்டவங்கள தூக்குச்சு. இப்போ இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ன்றதுனால இது அந்த அளவுக்கு வருது. இப்போ இது எப்படி இந்த இது நீங்களே ஆல்ட்ரேஷன் பண்ணிங்களா எப்படின்னா? இது ஆல்ரெடி செகண்ட் ஹேண்டில் வாங்கினதான். ஏன்னா இது இப்போ பொட்டியே புதுசாக இருக்குது டிசி. இது இப்போ திரும்பி இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும், கொஞ்சம் வேலை இருக்குது, இதில் வேலைப்பாடு இருக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இப்போ சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. இதுக்கு இப்போ சர்வீஸ் டைமிங் எவ்வளோ நேரம்? இது சர்வீஸ் வந்து
3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணதுக்கு இப்போ ஓரளவுக்கு சர்வீஸ் முடிச்சிட்டோம். ஓகேண்ணா. இதுக்கு மேலே நம்ம இப்போ இந்த 3 வருஷத்தில் சர்வீஸ்லாம் கண்டிப்பாக பண்ணிருக்கோம். எவ்வளோ செலவாகணும் அந்த டிராக்டர்லாம் சர்வீஸ் ஒன் டைம் பண்ணால்? சர்வீஸ் வந்து ஒன் டைமுக்கு வந்து ஒரு 5000 ரூபா அளவு. 5000 ரூபா ஆகும். 5000 ரூபா. ஓகே, அந்த 3 வருஷத்தில் இப்போ ஆயில் சர்வீஸை தவிர்த்துட்டு வேறு வண்டியில் எதனா பிரச்சனை வந்திருக்கா உங்களுக்கு? வேறு எதுவும் பிரச்சனை வரல. வேறு எதுவும் இது மக்காடு பிரச்சனை வந்தது. ம். மக்காடு துரு வந்துச்சு. அப்புறம் அதை சொல்லி அதை கிளியர் பண்ணிட்டாங்க. ஓகேண்ணா. கிளியர் பண்ணி விட்டாங்க. புது மக்காடாக மாற்றி வச்சு ம். நல்லா இருக்குது. மற்றபடி ஒன்றும் ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு நினச்சா என்னென்ன காரணத்துக்குலாம் எடுக்கலாம், யாரெல்லாம் எடுக்கலாம், என்னென்ன காரணத்துக்குலாம் முக்கியமாக எடுக்கலாம்னு நினைக்கிறீங்கண்ணா? எல்லா வேலைக்கும் இது நல்லா இருக்குது. ம். எல்லா வேலையும் ஒரே பண்ணுற. ஆமாம், ரொட்டேட்டரு லோடு ஓட்டுறது சேர்த்து வேலைக்கு அந்த மூவிங்கன்றதுனால நல்லா இருக்கு போகிறது. நல்லா இப்போ இது கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்களா இல்லை டபுள் கிளச்சி? டபுள் கிளச். டபுள் கிளச்சி தான். அப்போ பேலரும் யூஸ் பண்ணிக்கலாம்ல? பேலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. இப்போ பேக் சைடில் இப்போ ரிவர்ஸ் போகிறதுலாம் எப்படி இது நல்லா இருக்குங்களா? ரிவர்ஸ் பார்த்தலாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. ஓகேண்ணா. சரி, ஓகேண்ணா. எங்கிட்ட இப்போ இவ்வளோ நேரம் தகவல் பண்ணுறது ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.